ஏன்னா இப்போ நம்ம ஜாதகத்தில் கிரகங்களுடைய நிலையை ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். இப்போ ஆட்சி பெற்ற கிரகங்கள் அப்படின்றது எல்லா லக்கணத்துக்கும் லக்னாதிபதி ஆட்சி பெற்று அது நன்மையை செய்தா அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். ஒரு கடக லக்கணத்தில் பிறந்தவனுக்கு லக்னாதிபதி சந்திரன் ஆட்சி பெற்று பூச நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும்போது நான் பல பேர் என்னை திட்டுறான். பூச நட்சத்திரத்தை பற்றி நான் பிரம்மாண்டமாக பேசிட்டு வரேன்னா, பூச நட்சத்திரத்தில் பிறந்து நான் சிங்கி அடிக்கிற எனக்கு தாயா தெரியும், நீ என்னமோ இப்படி பேசிக்கிறீங்களே, உனக்கு அடுத்த பிறப்புலடா, நீ இப்போ எவ்வளோ பிறவா நீரிக்கு பிறந்திருக்க, அதுக்கே கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவேன். எவன் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் அடுத்த ஜென்மத்தில் பிறக்கிறமா இல்லையான்ட்டு. இந்த ஜென்மத்தில் எனக்கு வேணுங்கிறது காசம் இல்லை, பொண்டாட்டி இல்லை, பிள்ளைகளை. அவன் சொல்கிறது நியாயம்தான். ஆனால் லக்னாதிபதி லக்கணத்தில் சந்திரன் போய் பூசத்தில் உட்காந்துருக்காரு. சப்தமாக அட்டமாதிபதி சனி. அவன் வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருப்பான். கஷ்டப்படுவான். இவனுடைய உழைப்பு, உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய செயல் அத்தனையும் அடுத்தவன் பயன்படுத்திக்கிட்டு இருப்பான். ஏன் தெரியுமா? சனி 7க்கும் 8க்கும். அப்போ 7ஆம் இடத்துக்கு 2 கூடையவர் தானே. அப்போ இவன் போய் சேர்றவங்க பூரா நல்லா வருவானா? இவன் என்ன செய்வான்? உழைச்சி கொடுத்து போட்டு எல்லாம் பண்ணி போட்டு இப்படி நின்று பார்த்துக்கிட்டு இருப்பான். எப்படா கூப்பிட்டு நம்ம காசு கொடுப்பான். இதான் நடக்கும். இப்போ இதை மாற்றுறதுக்கு என்னையா வழி? ஆனால் நம்ம பயலுக்கு கிறுக்கைங்க பொண்டாட்டை நம்பி 10 காசு தர மாட்டேன். என்ன? ஆமாங்க, உண்மை. நான் கூப்பிட்டு பாடல இருக்கிறேன். கிடைக்கிற ஆசை பொண்டாட்டிட்ட கொடுறா. வேணுங்கும்போது 5 10 வேணுங்க, அவட்ட கேட்டு வாங்கிக்கடா. முடிஞ்சு போச்சா? 7க்கு 8 உனக்கு கிடைக்கிற காசை அவட்ட கொடு. உனக்கு வேணுங்கும்போது வாங்கிக்க. முடிஞ்சு போ. அங்கேயே பரிவர்த்தனை இருக்கே, செய்யலாம்ல. செய்ய மாட்டாங்க. அவளை நம்பி கொடுக்கல, எவனையுமே நம்புறதில்லை. அப்படி வச்சுக்கிடுவோம். ஏன்னா வம்பாடு பட்டு சேர்த்து வச்சுருப்பான். ஒரு 1000 ரூபா காசு வச்சுருப்பான். அப்படியே அங்கிட்டிருந்து ஒருத்தர் வருவேன். எவனோ இனம் தெரியாத ஒரு வருவான். சுப்பிரமணி, இந்த இடத்துல வந்து சொன்னாங்க, இதை இப்படி பண்ணோம்னா நமக்கு ஒரு 5000 ரூபா கிடைக்கும்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு 1000 ரூபா செலவாகணும் எடுத்து கையில் கொடுத்துட்டு வந்துடுவான். அவன் அதை ஏமாற்றிட்டு போயிடுவான். இப்படி தான் கொள்ள காசை விட்டுருக்கான். அப்போ லக்னாதிபதி லக்னத்து ஆட்சி அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த இடத்துல பல விதமாக நம்ம எடுக்கணும். விருச்சிக இலக்கணத்தில் வந்து செவ்வாய் சனிசாரத்தில் உட்காந்துருக்கு. நல்லா கவனிங்க. விருச்சிக இலக்கணம் லக்னாதிபதி செவ்வாய் சனிசாரம். இந்த சனி விருச்சிக இலக்கணத்துக்கு 3 4 கூடையவர். தைரிய சுக ஸ்தானாதிபதி. இப்போ இவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான்? இவன் பாடுபட்டதெல்லாம் தன் உடன் பிறந்தோருடைய நலனுக்காகவும் அம்மா சொல்ல பேச்சு அம்மாவுக்காகவும் செஞ்சுக்கிட்டு இருப்பான். திருத்தவே முடியாது இவங்கள. அது விதி அப்படித்தானே. ஆனால் அதை விட என்ன அப்படின்னா, அப்படியே இது பாருங்கள், அந்த விருச்சிக இலக்கணத்துக்கு 3ஆம் இடம் மகரம் இல்லையா? அந்த மகரத்துக்கு இந்த இடம் பாதகஸ்தானம் இல்லையா? கூட பிறந்தவனாலேயே பாதகத்தை சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணாமல் காட்சியை பண்ணாமல் வெட்டியாக வீணாக போயிடுவான். இப்போ ஆட்சி பெற்ற கரகவன் என்ன செஞ்சு யோசிக்கணுமா இல்லையா? இதே தான் மீன இலக்கணத்துக்கு போங்க. குரு உத்திரட்டாதியில் நிற்கிறாரு. அதாவது பூச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னு வைங்களேன். நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், அவங்க வம்சத்தில் உங்களுக்கு சமாதி இருக்குடான்னு சொல்லுங்கள். ஆமாம்மா, சமாதி முன்னோர்கள் அவங்க வாழ்ந்த இடத்துல அவங்களுக்கு சமாதி உண்டு. இப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும்? நான் எப்படி முன்னேறது? ஜீவசமாதிக்கு போங்கடா அப்படின்னு அவங்களை சொல்லிவிடணும். பூசத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னா ஜீவசமாதி வழிபாடு. அனுசத்தில் ஒரு கிரகம் இருக்குது, அது இயற்கையிலே மகாலட்சுமியுடைய அம்சம்தான் இல்லையா? அப்போ முதியோர்கள் இருக்காங்க இல்லையா, ஆதரவற்ற முதியோர்களுக்கு உதவி செய்ய அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி உத்திரட்டாதியில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா சரி, உங்கள் வீட்டில் பசுமாடு இறந்துருக்குடா அப்படின்னு சொல்லுங்கள். ஆமாம்மா. இந்த 3க்கு தீர்வுன்னு ஒன்று இருக்குது. இப்போ உத்திரட்டாதியில் ஒரு கிரகம் இருக்குது, அதை விட கேது உத்திரட்டாதியில் இருந்தால் இவங்க வீட்டில் வளர்ந்த பசுமாடு விஷம் தீண்டி அல்லது விஷம் வச்சே கொண்டிருக்கும். என்ன? ஆமாம், இந்த இடத்துல கேதுன்னு வரும்போது நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஒரு ஜாதகத்தில் ஒருத்தர் ஜாதகம் பிறந்துடுறாரு, ஒரு ஜாதகம் பிறந்திருக்காரு, அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது, இன்னொரு தம்பி பிறக்குது. இவன் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 3ல் கேது இருக்குது. நம்ம கேட்கலாம், இதுக்கு அடுத்து எதாவது கற்பசேதம் ஆச்சான்னு கேட்கணும். ஆகலை அப்படின்னு ஆகாமல் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய எந்த காலத்தில் எவனாலையும் காப்பாற்ற முடியாது. இங்கே தான் ஜோசியர்கள் நீங்கள்லாம் விழிப்புணர்வு பண்ணணும். சாதாரண விஷயம். நான் பேச வந்தது மூலத்திரியோணத்தை பற்றி.
ஆனால் லாஜிக்காக உங்களுக்கு தேவையான விஷயம் இன்னும் நிறைய வர்றேன், அடுத்து கூட வர்றேன், அடுத்த பட்டி கருத்தங்கத்துக்கு வர்றேன். அப்போ 3ல் கேது இருக்குது. உடன் பிறந்த சகோதர ஸ்தானம் தானே இது. அப்போ கூட பிறந்த எப்படி இருப்பான், எப்படி பிழைப்பான் இல்லையா? நான் இதில் முத்தாய்ப்பால் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இதோடு சேர்ந்ததில் லாஜிக். இப்போ நம்ம பூராமே மாரகஸ்தானம் பாதகஸ்தானம்னு பிரிக்கிறோம் இல்லையா? இப்போ மேசலக்கிறதுக்கு சுக்கிரன் வந்து மாரகாதிபதி, சனி பாதகாதிபதி அப்படின்றோம். இப்போ சுக்கிர சனி புத்தி நடக்கு அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் சுதாரிச்சிடணும் இல்லையா? எப்பா மாறாம் பாவத்துக்கு ஒப்பான ஒரு சூழல் ஒரு கண்டத்தை விட்டு தாண்டுற மாதிரி அது எப்படி இருந்தாலும் சரி. இப்போ ஒருத்தனுக்கு அதே ஒரு இளந்தாரிக்கு இவங்க என்ன செய்வாங்க, குரு புத்தி ராகு புத்தி போயிருக்கும், குரு புத்தி போயிருக்கும், சுக்கிரதசையில் சனி புத்தி வந்தோடனே அப்போ 29, 30, 31 வயசு வந்துடும். அப்போ வந்து ஜோசியர்கிட்ட அப்போ தான் சனி புத்தி ஸ்டார்ட் ஆகிருக்கும். இவன் வந்து கேட்பான், பிள்ளைக்கு கல்யாணம் சனி புத்தியில் வைக்காதீங்கப்பா, ஏன்னா சுக்கிரன் சனி வேதகன், என்ன சுக்கிரன் சனி வேதம், கல்யாணம் வச்சிடக்கூடாது. சுக்கிரதசை சனி புத்தியில் எக்காரணத்தை கொண்டு தலையை அப்படியா கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சனி புத்தியை தாண்டு புதன் 7ஆம் பாவத்தோட சம்மந்தமே இல்லாத புதன் புத்தியில் வச்சு கூட இதில் வைக்காத, என்றைக்கு இருந்தாலும் நல்லா இருக்காது. அப்போ இந்த பாதகஸ்தானம் அப்படின்றத நீங்கள் நல்லா பார்க்கணும். சரளக்கண்ணங்களுக்கு பாதகஸ்தானம் அப்படின்றத ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு உங்கள்கிட்ட வந்த ஜாதகத்துக்கு உங்களுடைய நீங்கள் பார்த்த ஜாதகத்தை கொண்டு போய் பாருங்கள். எப்படின்னா இப்போ மேசலக்கணத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம். இந்த 11ஆம் இடத்தை என்ன சொல்கிறேன், நம்ம அடிப்படையான ஜோதிடத்தில்னு சொல்கிறேன், மூத்த சகோதரன்னு சொல்கிறேன், நண்பர்கள்னு சொல்கிறேன் இல்லையா? நண்பர்கள் 11ஆம் இடம். நம்ம அபிலாசையை பூர்த்தி செய்கிறது அந்த 11ஆம் இடம். நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறது பூராமே 11ஆம் இடம் தான் என்ன. இப்போ இவன் ஆசைப்பட்டு இந்த 11ஆம் இடம்ன்ற அந்த சனி என்ன செய்கிறாரு, இவனுக்கு ஆசைப்பட்டு ஒரு பொருளை கொடுத்தாருன்னா இப்போ பாதகாதிபதி திசை உங்களுக்கு நடக்கு, ஒருத்தருக்கு பாதகாதிபதி திசை நடக்கு. நான் என்ன செய்வேன், பாதகாதிபதி திசை உனக்கு நல்லது செய்யுது அப்படின்னா அதை கொண்டு வா, இந்த திசை முடியும் போது அதை பூரா அப்படியே விற்றுட்டு வேறு எதை மாற்றி விட்டுரு. பாதகாதிபதி திசையில் கொடுத்தது என்றைக்கு இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் தான், நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்போ அந்த 11ஆம் இடம் சரி இவனுக்கு நேரம் மூத்தவன் இருக்கானா, அவனை எவனையாவது ஒருத்தனை தத்து கொடுத்து வாங்கிடுங்க, இல்லாட்டி இந்த பெரியவனை காப்பாற்றவே முடியாது. அதை விட நீங்கள் மேசலக்கணத்துக்கு 11ஆம் இடத்து அதிபதி யார், சனி. உறவுகள் என்ன சொல்கிறான், அந்த 11ஆம் இடம் தகப்பனாருடைய இளைய சகோதரராக வருவார். நீங்கள் அந்த பாதகாதிபதி திசை ஆரம்பித்தோன்னு பலிகடாகிறதுனா சித்தப்பன் பெரியப்பேன் சொல்லி முடிச்சிடும். நம்ம ஜோசியம் படிக்கிறது என்ன, சனி தசை ஆரம்பிச்சிச்சு உங்கள் சித்தப்பன் செத்து போயிட்டானா அப்படி கேட்குறதுக்கா ஜோசியம் படிக்கிறோம்? அவனை காப்பாற்றுறதுக்கு தாண்டா ஜோசியம் படிக்கிறோம் இல்லையா? நான் சொல்கிறது நீ பெருமை பேசுறதுக்கா ஜோசியம்? இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமா, இப்போ அப்படியே துலாலக்கணத்தை எடுத்துக்கோங்க. துலாலக்கணத்துக்கு 11ஆம் இடம் என்னது, சிம்மம். இந்த துலாலக்கணத்துக்கு அது பாதகஸ்தானம் தானே. ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி மூத்தது பிறந்துருச்சு அப்படின்னாலே என்ன செய்வேன்னா, துலாலக்கணத்தில் ஒரு மூத்தது சகோதரியோ சகோதரனோ இருக்கான்னா இவனை தத்து கொடு, இல்லாட்டி அவனை தத்து கொடு, இல்லாட்டி எவனையும் பாதுகாக்க முடியாது. அப்போ துலாலக்கணத்துக்கு 11ஆம் இடம் உடன் பிறந்த சகோதரி ஒருத்தி பிறந்துடுறா. நடந்த நிகழ்ச்சிகள் இதெல்லாம் அப்படியே யோசிக்கிறது. ரைட், கூடது யார், அக்காவா? ரைட், அந்த பிள்ளை லவ் மேரேஜ் பண்ணிடுச்சா? ஆமாம். எப்படி செயல்படுத்துது பாருங்கள். அந்த பாதகத்தை கடைசியில் அவள் அந்த அக்னினாலேயே அவளை அழிச்சிருது. அப்போ மூத்தவனை வந்து அங்கே நிற்க விடலை. 11ஆம் இடம் பாதகஸ்தானம் என்பது அது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். தன் இஷ்டப்பட்டு விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு அவங்களாம் ஒரு விஷயத்தை செஞ்சு அதனாலேயே வீணாக போயிடுறாங்க. எப்படி பாருங்கள். இப்போ இதை கவனிக்க வேணுமா இல்லையா? இப்போ நீங்கள் நல்லா இதை உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதே கடகலக்கிறதுக்கு 11ஆம் இடம் சுக்கிரன், இது காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். இது தாயாரோட உடன் பிறந்த மூத்த சகோதரி. நீங்கள் பாருங்கள், இந்த கடகலக்கணத்துக்கு பாதகாதிபதி சுக்கிரதசை வந்த உடனே இவங்க அம்மாவை ஒன்றுமே செய்யாது, நேராக பெரியம்மாவை போய் கொதவழி பிடிச்சிடும். எப்படி பாருங்கள்.
இது இப்போ இதுக்கு மாற்று இல்லையா சார்? அதை விட கொடுமை சார் நான் பார்த்ததில். எதுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் பார்த்துட்டு பல நேரம் நான் கண்ணீர் விட்டு அழுதுருக்கேன். ஏன்னா இப்படியெல்லாம் இருக்குது, இதுக்கு ஒரு வழியே இல்லையா? இப்போ ஒருத்தர் மகர லக்கணத்தில் பிறந்துடுறான். மூத்தது சகோதரன் சகோதரிகள் எத்தனை, அது பலகால் ராசி, நல்லா புரிஞ்சுக்குங்க, பலகால் ராசி. எத்தனை அண்ணன் தம்பி பிறந்தாலும் சரி சார், என் வாழ்க்கையில் எந்திரிக்கவே முடியாது சார், போட்டு நச்சு எடுத்துரும். இதோட மகர லக்கணத்துக்காரனை எவனுமே நண்பனாக உண்டு, மகர லக்கணத்துக்காரனை போய் ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் வச்சிடக்கூடாது. ஏன் தெரியுமா? 11ஆம் இடம் காலபுசனுக்கு 8ஆம் இடம், சோழியை முடிச்சிடும். ஆமாம், நீங்கள் மகர லக்கணத்துக்காரன் என்னப்பா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க, என் ஃப்ரெண்டு அப்படிப்பட்டவன், அவன் இறந்துட்டான், இப்படி இருந்தான், அவன் இறந்துட்டான், இப்படி தான் சொல்லுவான். அவன்கிட்ட போய் உள்ளே நுழைஞ்சிட்டோம்னா ஒரு ரூபாயை அதிர்க்க முடியாது. இவனுக்கு நன்மை செய்யக்கூடிய விதத்தில் தான் போகிறான் நண்பர்கள். இவன் நண்பர்கள் அவனுக்கு நல்லது தான் செய்கிறாங்க, ஆனால் இவனால் எந்திரிக்கவே முடியாது. இப்படி இந்த இடத்துக்குள்ளேயே அவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம பார்க்குறதுல வெறும் கட்டத்துக்கு தான், நீங்கள் கிரகத்துக்கெல்லாம் போகாதீங்க. ஏன்னா கிரகத்துக்கே போகக்கூடாது. அப்போ இதுவே இப்படி இருக்க, இதுக்குள்ளே இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது யோசிச்சு பாருங்கள். நம்ம சொல்கிறோம் ஒரு கிரகம் அப்படி இருக்குது, இது ஆட்சி பெற்றிருக்கு, இது உனக்கு யோகத்தை செய்யும். எங்கடா யோகத்தை செய்யும்? வெறும் கட்டத்துக்குள்ளே இவ்வளோ வேலை இருக்குது. சரி, இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். இதில் நீங்கள் யார் எப்படி என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியல. நீங்கள் உங்களை நீங்கள் ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு நினச்சி செயல்பட்டாலும் சரி, அல்லது ஒருத்தர்னால் நம்ம பாதிக்கப்பட்டுறக்கூடாது அப்படின்னாலும் சரி. இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் அப்படின்றது எல்லாத்துக்குமே நமக்கு பாக்கியஸ்தானம் இருக்குல்ல. 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானம் தான் சொல்லுவோம். எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் பாக்கியஸ்தானம் அடிப்போம் இல்லையா? நிறைவான. இப்போ ஒருத்தன் ரிஷப லக்கணத்துக்காரன் என்கிட்ட குருநாதா அப்படின்னு வந்துட்டான்னு வைங்களேன், டாய் நிறுத்து, நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பி, என்ன நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பி, வா நான் உனக்கு கிட்டி வாங்கி தரேன், நட்பாக இருப்போம்டா. குருமா இருக்குது, இந்த குருன்ற பேச்சே பேசிடாத. ஏன் தெரியுமா? ரிஷபலக்கணத்துக்கு அப்படியே தூக்கிட்டிங்கன்னா 9ஆம் இடம் காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் கர்மா நடக்கும். ஆனால் காலபுருஷனுடைய 9ஆம் இடம் அவனுக்கு 8ஆம் இடம். இவன் குருநாதான்னு சொன்னால் அவன் கோவிந்தாக போகிறான்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு குருநாதரை பாதுகாக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் குருமார்களாக இருந்து உங்களை பாதுகாத்துக்கிறதா இருந்தாலும் சரி, இதுதான் இன்றைக்கி இல்லை, உங்கள் வாழ்நாளில் என்றைக்குமே இந்த 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 செய்தி உங்களை காப்பாற்றும், அல்லது ஒரு யாரையாவது காப்பாற்றும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் மீன லக்கணத்துக்காரன். இந்த மீன லக்கணத்துக்காரன் பாருங்கள், அப்படியே 9ஆம் இடம் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் நறுக்குன்னு சுருட்டிடும். இப்போ மீன லக்கணத்துக்காரன் குருநாதான்னு எவனா சொன்னால் விடுவீங்க? ஆமாவா இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு தகப்பனாருக்கு நடந்த நிகழ்ச்சியை போய் பாருங்கள். 9ஆம் இடம் தகப்பன் சார் தானே, அவங்க அப்பாவுக்கு என்னென்ன நிகழ்வு நடந்துச்சுன்னு போய் பாருங்கள், ஆய்வு பண்ணுங்கள். நான் சொல்கிறது எப்படின்னு. ஒரு பெரிய செல்வ செழிப்போடு இருக்கார், ஒரு ஆசிரமத்தை வச்சுக்கிட்டு ஒன்றுமே இல்லை, ஒரு கடகலக்கணத்துக்காரத்தை மட்டும் அனுப்புங்க. அவனுக்கு கடகலக்கணத்துக்காரன் போய் அந்த குருநாதருடைய காலை மட்டும் பிடிக்க சொல்லுங்கள். இவ்வளோ வாசையை கேட்குறாரு, ஐயோ ஒன்றும் இல்லை. அப்படியே அங்கே சுக்கிரன் உச்சம் இல்லையா, காலபுருஷனுக்கு 12ஆம் இடமா, அதுக்குள்ளே சோழியை முடிச்சிடும். அவர் அதுக்குள்ளே போயிடுவார், இதாக மாட்டார். சாம்ராட் காலை பிடிச்ச நான் கடகலக்கணும். யார் சாம்ராட் காலை பிடிச்சிங்க? ஐயோ காலை பிடிச்சி என்ன ஆக்சுவலாக கடகலக்கணத்துக்காரங்க போய் ஒரு குருநாதர்னு சொல்லி போனாங்கன்னா அவங்களுக்கு இந்த சுக்குனுடைய வேலை 9, 12 ரகசிய உறவுகளில் கொண்டு போய் சேர்த்தணும். சார் அப்படி யார் சார் ஒரு குருநாதன் நல்லா இருக்கணும்னா யார் சார் ஒன்றும்? ஒரு மேசலக்கணத்துக்காரன் இருக்கான், அவன் போய் குருநாதான்னு எவன் காலில் விழுகிறான்னு அந்த குருநாதன் உலக பிரசித்தி பெற்றுருவான், எல்லா விஷயத்திலும் சக்ஸஸ் ஆகிடுவான். என்ன இல்லையா? அதே இது ஒரு தனுசு லக்கணத்துக்காரன் இருக்கான், அவன் போய் ஒரு குருநாதருடைய காலை கட்டியாக பிடிச்சிட்டான்னு சரி, உலகம் என்ன அற்புத சக்தியெல்லாம் அந்த குருநாதர் கிடச்சிடும். எஸ், இதை விட்டுறக்கூடாது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள்,
அதே சிம்ம லக்கணத்துக்காரன் ஒருத்தர் இருக்கான், அவன் போய் குருநாதா அப்படின்னு காலில் விழுந்தாலும் சரி, உலகத்தில் நம்பர் 1 பர்சன் ஆயிடுவார். எப்படி பாருங்கள், இதுக்குள்ளே தான் வெறும் கட்டத்துக்குள்ளே இருக்குது. வெறும் கட்டத்துக்குள்ளே நீங்கள் தனுசு லக்கணத்துக்காரன் எவனாக இருந்தாலும் சரி, அவன் பிறப்பில் அவங்க ஃபாதர் அவங்க பூர்வம், ஏன்னா அது கஞ்சாமலம் தானே, காலவசம் கஞ்சாமலம் இவனுக்கு 9ஆம் இடம், அவன் பரம்பரை அப்புறம் பாருங்கள் பிரசித்தி பெற்றவங்களாகவே இருப்பாங்க. என்ன மேச லக்கணத்துக்காரன்லாம் வந்து ஒரு கோயிலுக்குள்ளே போகிறான், அது பாலடைஞ்ச கோயிலாக கிடக்கு அப்படின்னா சரி, அந்த கோயிலுக்கு சீக்கிரமாக ஒரு கும்பாபிஷேகம் நடந்துடும். புனிதம் 9ஆம் இடம் இல்லையா? அப்போ இது நான் சொல்கிறத நல்லா உள்ளே போய் ஆய்வு பண்ணி பாருங்கள். இப்போ சாதாரணமாக இப்போ கன்னியா லக்கணத்துக்காரர் இருக்கான், அவன் போய் ஒருத்தர்கிட்ட போய் நல்ல ஒரு பெரிய மனுஷர்கிட்ட நல்ல ஒரு குருமாட்ட அவன் அவன்கிட்ட கையை கட்ட மாட்டான். அந்த கன்னியா லக்கணத்துக்காரங்க ஏன்னா அவன் கடமைவாதிகள், உழைப்பாளிகள். அவன் போய் எவனுங்க, ஆனால் அப்படி நம்பி ஒருத்தர்கிட்ட போய் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படி நின்ட்டான்னு வைங்களேன், அவன் செல்வந்தராக மாறிடுவான். யார்? அந்த குருநாதன். ஆமாம், ஆனால் தான் ஒரு அகந்தையோடு இருக்கிறவனை மட்டும் கன்னியா லக்கணத்துக்காரன் அப்படியா அப்படி நினச்சானா அவன் அட்டஸ்லாமே ஆகிப்போவேன். ஏன்னா கன்னியா லக்கணத்துக்கு 8ஆம் இடம் காலபுருஷனுடைய லக்னம், இவனுக்கு 8ஆம் இடம். இவன் போய் அப்படியா அப்படி நெஞ்சை மட்டும் கன்னியா லக்கணத்துக்காரன் போய் நிமித்திடக்கூடாது. என்ன செய்யும்? எப்படி இது பெரிய விவகாரம் இல்லையா? ஆமாம், சீரியஸாகவே பேசக்கூடாது. ஏன்னா சீரியஸாகவே நம்ம பேசிக்கிருக்க கூடாது. அது நமக்கு தேவையில்லை, அதுவே நமக்கு பிடிக்கல. சரியா? ஒருத்தருடைய வாழ்வு ஒருத்தருடைய வீழ்ச்சி நமக்கு தேவையில்லை சாமி. எல்லாரும் நல்லா இருக்கணும். உலகத்தில் வந்த சன்மார்க்கத்தில் வந்து ஐயா என்ன சொல்கிறாங்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ. அந்த ஒன்று தான் நம்மளுடைய தத்துவம். என்றைக்கு நம்ம முன்னாடி வந்து ஒருத்தர் நின்று அவன் நல்லா இருக்குன்ற பார்வையில் தான் பார்க்குற மொழியை இவனுக்கு ஒரு 50,000 பில் போடலாமா? 2 செயின் போட்டிருக்கு, ஒரு 75,000 சார். அப்படி தான் சார் போய்கிட்டு இருக்காங்க, அப்படி தான் போய்கிட்டு இருக்காங்க. என்ன நம்ம ஆளுங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? இந்த ஜோசியர்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் போகும்போது இந்த பட்டுச்சேலையும் இருக்கிற நகையை பூரா போட்டு தான் போய் உட்கார்றாங்க. அவங்க என்ன செய்வாங்க? ஆக்கா இன்னைக்கு கிடச்சிருச்சான். பல பேர் அதான் சொல்கிறேன், ஜோதிடத்தில் புல்லுருவி நிறைய இருக்குது. சொன்னேன்னா ஒருத்தன் இவர் கூட சொல்ல 12ஆம் இடத்தை மோட்சஸ்தானம், அதுக்கு 7ஆம் இடம் கன்னியை நரகஸ்தானமா. எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. சொர்க்கம் நரகம். லூசு பேல 12ஆம் இடமே ரெட்டப்பட ராசி தான்டா, அது ரெட்டப்பட ராசி. அப்போ ஆண்கடல் பெண்கடல் இல்லையா? அங்கேயே 2 இருக்கே. இவன் போய் கன்னியா லக்கணத்தை கொண்டு போய் நரகஸ்தானம் அப்படின்ட்டான். கண்ணில் மட்டும் சிக்கிடக்கூடாது. அவன் என் கண்ணில் சிக்கினானு சபையிலாம் பார்க்க மாட்டேன். ஏன்னா தப்பாக ஒரு விஷயத்தை போய் மக்கள்கிட்ட சொல்லிடக்கூடாது இல்லையா? இப்போ இதெல்லாம் காலத்தினுடைய நிலை, இது நல்லா அப்படியே கவனிச்சு, இதெல்லாம் சாதாரண விஷயங்கள். கேதுவை தூக்கி நீங்கள் கேது இருக்கக்கூடிய நிலை, கேதைத்தான் பற்றி பேசணும். கேது இருக்கக்கூடிய நிலையெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். நம்ம வீராப்பா பேசக்கூடாது. 5ல் கேது இருக்கு, எனக்கு குழந்தை பிறந்திருக்கே அப்படின்னா ஃபஸ்ட்டு அபாசன் ஆச்சா? ஆகலை. அந்த குழந்தைய தத்து கொடுத்து வாங்கிடலாம் என்னைக்கு இருந்தாலும். எப்படின்னா நான் சொல்லும்போது சொல்வேன், கடகலக்கணத்துக்கு காலபுருஷனுடைய, அதாவது கடகலக்கணத்துக்கு பஞ்சமஸ்தானம் காலபுருஷனுடைய 8ஆம் இடம். என்ன கடகலக்கணம் இருக்கு இல்லையா, அதுக்கு 5ஆம் இடம் என்பது காலபுருஷனுடைய இடம். நீங்கள் கடகலக்கணத்துக்கு முதல் குழந்தை பிறந்தது தான் பலிகடா. இவன் நல்லா இருக்கிறதுக்கு, ஆயுளோடு இருக்கிறதுக்கு முழு காரணம் எதுனா அந்த குழந்தை, முதல் குழந்தை. அது தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டே இருக்கும், எந்திரிக்கவே முடியாதுங்க. அதே மிதுன லக்கணத்தில் ஒரு குழந்தை ஒருத்தர் பிறந்திருக்காரு, 5ஆம் இடம், அது காலபுருஷனுடைய 7ஆம் மாரகஸ்தானம். அப்போ அந்த முதல் குழந்தையை நம்ம காப்பாற்றணும். அப்போ என்ன செய்யணும்? அந்த குழந்தையை தத்து கொடுத்து வாங்கிடு. இவங்க 2 பேர்த்துக்கு இது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு இடத்தையும் பாருங்கள், அதை எந்த நிலையில் இருக்குது. இப்போ சாதாரணமாக வச்சு கொடுவோமே, ஒரு சின்ன விஷயத்தை ஒரு ஸ்பார்க் உங்கள்கிட்ட தட்டி விடுறேன், யோசிச்சு பாருங்கள். இப்போ
சூரியனுடைய மூலத்திருவன வீடு எது? சிம்மம். ரைட் இல்லையா? பா எவ்வளோ பெரிய அறிவாளிய! 2 பேர் தான் சொல்லியிருக்கான், மற்றதெல்லாம் வாயை திறக்கலை. சரவணன் சொல்லிட்டார். 3 பேர் சொல்கிறாங்க. எஸ், அது தங்கப்பாண்டியன் பேசும்போது தான் எனக்கெல்லாம் ரொம்ப கலவைகளாக இருக்கும். கூட்டத்தை ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இது பண்ணுவார், அது ரொம்ப பிடிக்கும். கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படிம்பார். நான் ஒரே சீரியஸாகவே பேசக்கூடாதுல்ல, இல்லை அப்பா 2 பேர் அழகாக சொல்லிட்டாங்க அறிவாளி அப்படிம்பாரு. எல்லா பேரும் முடிச்சுக்கிறியா? ஆமாம், அது வேணும். அவர் அந்த கலவைக்கல் வேணும் நமக்கு. சீரியஸாகவே இப்போ தான் இன்றைக்கி என்னமோ தான் பாருங்க எப்படி கையில் விட்டாரா எப்படி பாருங்க. இல்லை, நான் ரொம்ப சீரியஸாக பேசுகிறேன். இன்றைக்கி தான் ஏதோ சிரிக்க பேசுகிறேன், ஏதோ சிரிக்க வைக்கிறேன்னு வைங்களேன். இல்லாட்டி எனக்கு இந்த மாதிரி பேச்சே வராது. ரொம்ப சப்ஜெக்டுக்குள்ளே போய் சீரியஸ் ஆகிடுவேன். ஏன்னா இப்போ சூரியனுக்கு மூலத்திருவன வீடு சிம்மம், சந்திரனுக்கு ரிஷபம். எஸ், வெரி குட். இப்போ நல்லா கவனிங்க. இந்த சிம்மந்தான் நம்மளுடைய பாரம்பரியம் அப்படின்றது இல்லையா? பாரம்பரியம், ஒவ்வொருத்தருக்கும் பாரம்பரியம் அதுதான். இந்த ஜீவன் பூமியில் பிறக்கக்கூடிய அத்தனை ஜீவன்களுக்கும் பாரம்பரிய ஸ்தானம் எதுன்னா சிம்மந்தான். இப்போ அந்த இடத்துலேருந்து சூரியன் எங்கே போய் உச்சமடைகிறார்? 9ஆம் இடத்துல போய் உச்சமடைகிறார். ரைட்டா? அதனால் அவர் தகப்பன் காரகன் என்ற அந்தஸ்தை எடுக்கிறார். ஏன்னா அப்பாவுடைய அப்பா, அப்பா தாத்தன் அப்பா அப்படின்னு பாரம்பரியம் வரும்போது நம்மளை பெற்றவன் அப்பா அப்படின்ற ரீதியில் வந்து நிற்கும்போது சூரியன் வந்துடுறார். ரைட்டா? தன்னுடைய வீட்டிற்கு 9ஆம் இடத்தில் உச்சம். ரைட். இந்த மாதிரியான ஒரு நிலையில் என்னென்னா, இந்த சூரியன் நின்ற வீட்டிற்கு, சூரியன் நம்ம ஜாதகத்தில் எங்கே வேணாலும் நிற்கலாம். சூரியன் நின்ற வீட்டிற்கு 9 குடையவரை, சூரியன் நின்ற வீட்டிற்கு 9 குடையவரை காலபுருஷனுடைய தகப்பன் ஸ்தானாதிபதியாகிய குரு பார்த்தால் அவன் பாரம்பரியத்தில் மிகப்பெரிய உன்னத நிலைக்கு வந்துடுவான். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சீக்ரெட். நான் சொல்கிறது இன்னும் புரியலைன்னு நினைக்கிறேன். புரியுதா? புரியலை. சூரியன் என்ற வீட்டிற்கு 9 குடையவர். இப்போ நம்ம தகப்பன் ஸ்தானாதிபதினு சொல்லுவோம், நம்ம லக்கணத்துக்கு 9 குடையவர் தானே சொல்லுவோம் இல்லையா? இங்கேயும் வேலை இருக்குது. இதை லக்கணத்தினுடைய அந்த தகப்பன் ஸ்தானாதிபதி ரைட்டா சூரியனுக்கு 9 நின்று குருவோட பார்வைட்டா அதை விட சிறப்பு. புரிஞ்சுக்கிறது கஷ்டம், கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்குங்க. சூரியன் என்ற எங்கே வேணாலும், இப்போ எனக்கு மேசத்தில் சூரியன், எனக்கு தகப்பன் ஸ்தானாதிபதி குரு. ரைட்டா? இப்போ சூரியன் என்ற வீட்டிற்கு 9 குடையவரை காலபுருஷனுடைய தகப்பன் ஸ்தானாதிபதியாகிய குரு பார்த்தால் சும்மா சாதாரண வாழ்ந்து மேலே வந்துடும். எப்படி இவனுக்கு போய் நீ இந்த கல்வியை படி, இதை செய்யி, இதை பண்ணு, தேங்க்யூ, ஏன்னா இதை செய்யி அப்படிலாம் நம்ம சொல்லவே தேவையில்லை. இந்த உலகம் உற்று பார்க்கக்கூடிய நிலையில் அவனை எப்படி கூடி மேலே கொண்டு வந்துடும். என்ன சாமி? அதான் இந்த உலகத்தில் அவருக்கு என்ன அந்த நம்ம ஆதிபத்தியம்லாம் இருக்குல்ல, அவர் எந்த கர்மாக்குள்ளே வர்றாரோ அல்லது எந்த இதுக்குள்ளே நுழையிறாரோ அதில் பிரசித்தி பெற்றுவார். அவர் மேலே நல்லா வந்துடுவார் சாமி. உங்களுக்கு இருக்குல்ல? சூரியனை பார்க்குறாரா? நீங்கள் சொல்கிறது இல்லை. சூரியன் என்ற வீட்டிற்கு 9 குடைய குரு யாரை பார்க்கணும்? சூரியனை பார்க்கல கருக. இப்போ சூரியன் என்ற வீட்டிற்கு 9 குடையவரை குரு பார்க்கணும். இப்போ உங்களுக்கு சூரியன் என்ற வீட்டுக்கு 9 குடையவரை குரு மிதுனத்தில் லக்கணத்தை பார்க்குறாரு. உங்களை எல்லாரும் அறியின்படி கொண்டு வந்துட்டார்ல சாமி. ஜோசி உலகத்தில் உங்களுக்கு தெரியுதுல்ல, சிறுக சிறுக வந்துட்டீங்கல்ல. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய, தகப்பன் செய்ய வேண்டிய அத்தனை விதத்தையும் உங்கள் பாரம்பரியத்துக்கு நீங்கள் தான் நல்லா வந்திருக்கீங்க. ஆமாவாலியா? அப்புறம் என்ன சொல்ல புரியுதா? இதுக்கு மேலே என்ன வேணும்? கடவுளுடைய அணுக்க இங்காருங்க. இப்போ சூரியன் என்ற வீட்டிற்கு 9 குடையரை குரு பார்த்தால்னு சொல்லிட்டோம். இப்போ அதை விட என்னென்னா தெய்வ அனுக்கிரகம், தெய்வ அனுக்கிரகமே அவனுக்கு தானே கிடைக்குது.
பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு தானே கிடைக்குது. அதை விட சொன்னால் பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலுடைய பெருங்கரன் அவனுக்கு தான் கிடைக்குது. கோயிலிட்டு கும்பாபிஷேகம் பண்ணிடுவாங்க சாமி. இந்த கோயிலில் போய் கும்பாபிஷேகம் பண்ணும்போது இந்த மாதிரி ஆள் போய் நின்று ஒரு கலசத்துக்கு ஊற்றுறான்னு வைங்களேன், அவ்வளோ சிறப்பு, அவனுக்கு அந்த மரியாதை கிடைக்கும். சரியா? அந்த இதில் இதுக்கு ஆப்போசிட் பாருங்கள். இங்கே வருங்க, நல்லதாக பார்க்கக்கூடாது. இதில் நான் கொண்டு வர்றது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்தை கவனிச்சுங்க. சூரியன் என்ற வீட்டிற்கு 9 குடைவரை குரு பார்க்கிறார். ரைட்டா? சரி, இதுக்குள்ளே இதை விட இன்னொரு இடத்துக்கு போவோம். லக்னத்திற்கு 9 குடைவர், ராசிக்கு 9 குடைவரோடு திரிகோணத்திலேயோ அல்லது பரஸ்பரம் கேந்திரத்திலேயோ அல்லது பார்வையோ பெற்றால் அந்த ஜாதகம் இப்படித்தான் வரணுன்றதில் ஏதாவது ஒரு நிலையில் நல்ல நிலைக்கு வந்துடுவேன். தனுசில் சூரியன் தான். சூரியன் 9 குடை சூரியன் தானே. இந்த சூரியனை குரு பார்க்கணும். பார்த்தாலும் நல்லது. குரு தானே பார்க்கணும். அப்போ பார்வை இல்லை. நான் என்ன சொல்லுவேன், குரு பார்க்கணும். இப்போ எனக்கே அந்த பார்வை இல்லை தான் தனுசு லக்னம், சூரியன் உச்சம், சூரியன் வீட்டுக்கு 9 கூட ஒரு குரு, அவர் போய் கடகத்தில் போய் உட்காந்துக்கிட்டாரு இல்லையா? அதனால் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ லக்கணத்துக்கு 9 குடையவர், ராசிக்கு 9 குடையவர், இவங்க இருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் மனப்பாடம் வச்சுக்கிட்டு இந்த ஜாதகத்தை நோண்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். லக்கணத்துக்கு 9 குடையவர், ராசிக்கு 9 குடையவர், இவங்க கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ நிற்கட்டும். ஆனால் இவர்கள் இருவரில் யாரேனும் ஒருவர் சூரியனுக்கு திரிகோணத்தில் நின்றால் அந்த ஜாதகம் பிரசித்தி பெறும். அண்டர்ஸ்டாண்ட்? அம்மா இப்போ இந்த மூத்த அண்ணன் மாலை போட்டால் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொன்னால் ரசிக்கும். சப்ஜெக்டுக்குள்ளே போனால் உள்ள கிண்டும். ஆனால் அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டியது, நம்ம பார்க்க வேண்டியது, இப்போ சூரியன் மூலத்திரியோன் வீட்டுக்கு எந்த இடத்துல நீச்சம் அடைகிறார்? அது சிம்மத்துக்கு எத்தனாம் இடம்? இப்போ இங்கே தான் வைக்கிறான் செக்கு. சூரியனுக்கு 3இல், சூரியன் இருக்கக்கூடிய வீட்டிற்கு 3இல் நம்மளுடைய லக்கணத்தினுடைய பஞ்சமாதிபதியோ பாக்கியாதிபதியோ லக்னாதிபதியோ நின்றால் அந்த ஜாதகம் எழுவது அவ்வளவு கஷ்டம். ஜாதகம் எந்திரிக்கிறது கஷ்டம். நல்லா இதை உள்வாங்கிக்கங்க, நோட் பண்ணிட்டு பாருங்கள். ஆனால் இதுக்குள்ளே என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, அப்படின்னா இந்த சூரியனை மட்டும் இது பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த இதில் உங்களுக்கு ஒவ்வொரு கிரகங்கள்லையும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது, இது ஒன்று தான் உங்களுக்கு தேவை. இப்போ ஜோதிடர்களுக்கு நான் கொடுக்க வேண்டியது இது ஒன்று தான். இதை கொடுத்தாச்சுன்னா இந்த ஜோதிடத்துக்கு இதில் இதில் வருது, காலபுருஷ தத்துவ ஞானக்கோவையில் இது பூராமே உள்ளே ஆட் ஆகுது. என்ன, அந்த நூலில் இதெல்லாம் எழுதியாச்சு. அது வரும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதனுடைய நிறைய விஷயம் இருக்குது இதில். இப்போ சூரியன் என்ற வீட்டிற்கு 3இல் லக்னாதிபதியோ பஞ்சமாதிபதியோ பாக்கியாதிபதியோ நின்றால் அந்த ஜாதகன் எழுவது கஷ்டம். இப்போ ஏன் கஷ்டப்படுறான் அப்படின்னு தெரியணும்ல. என்ன, பாரம்பரியம் எனக்கு புரிய சொத்தே இல்லை. எங்கள் அப்பா எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டான், என் தாத்தன் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டான், நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் சாமி, என்னால் எந்திரிக்கவே முடியல. இந்த ஜோசியர் இதை இப்படி ஆகிடும்னு சொல்கிறார், அவர் அப்படி ஆகிடுவேன்னு சொல்கிறார், நான் சம்பாதிச்சு பார்க்குறேன், எந்திரிக்கவே முடியலையே. இதெல்லாம் இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் உள்ளே பார்க்கணும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய ராஜா யாருன்னா சூரியன் தான். நம்ம பிறப்புக்கும் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு காரணம் சூரியன் தான் இல்லையா? இப்போ இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு மர்மமான விஷயம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் பகலில் பிறந்தவனுடைய வாழ்க்கையும் இரவில் பிறந்தவனுடைய வாழ்க்கையும் வித்தியாசப்படுகிறது. என்ன வித்தியாசம்? இப்போ துலாலக்கணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, துலாலக்கணத்தில் பிறக்கிறான் ஒருத்தன், அவன் பிறக்கும்போதே பட்டை அடித்தாச்சு, இவன் தியாகி, இவன் ஊருக்கு பெற்று போட்டது அப்படி தான். ஏன்னா ஊர் பேருக்காகவே வேலை செய்வான்.
எவனாவது பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நல்லது இது பண்ணியிருக்கானா அதெல்லாம் கிடையாது. ஆனால் அதை விட என்னென்னா துலா லக்னத்தில் பிறந்தவன் தான் ஒரு கல்லூரி கரஸ்பாண்டாகவும் இருப்பான், கல்லூரி பேராசிரியராகவும் இருப்பான், ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவனு அவன் தான், அந்த ஃபேக்ட்ரிக்கே சொந்தக்காரன்னு இந்த துலா லக்னத்தில் பிறந்தவன் தான். அதை மறந்துடக்கூடாது அப்படின்னு தூக்கி கொடுக்கும். ஆனால் போராட்டமும் எதிர்நீச்சலும் இவங்கள் வாழ்வின் இரு மூச்சு. அதை எவனும் மாற்ற முடியாது. போராடிக்கிட்டே தான் இருப்பான். எதிர்நீச்சல் நித்தம் ஒரு பிரச்சனையோட மல்லு கட்டிக்கிட்டு தான் இருப்பான். ஆனால் இவன் பிறந்ததுன்னு பண்ணுறான். ஆனால் இதே துலா லக்னத்துக்காரன் பகலில் பிறந்தால் அவன் வாழ்க்கை ஒரு மாதிரியாக இருக்கும், இரவில் பிறந்தால் அவன் வாழ்க்கை எழுச்சியாக இருக்கும். ஏன்னா லக்னத்தில் யார் நீச்சம்? சனி உச்சம், சூரியன் நீச்சம் இல்லையா? அப்போ இரவுக்கு காரன் யார்? அவன் துலா லக்னத்துக்கு யார்? சுக பஞ்சமாதிபதி அல்லவா? அப்போ இவன் விரைவில் பிறந்து திருமணமாகி ஒரு குழந்தை பிறந்த உடனே சொத்து சோத்தோட சுகபோகத்தோட வாழ்க்கை தழுவான் இல்லையா? இப்படி பல விஷயங்களை நம்ம பேசுவோம், நிறைய இருக்குது. அடுத்து வரும்போது ஏன்னா இன்னும் உங்களுக்கு ஏன்னா அண்ணனே எடுத்து கொடுத்தா அர்க்கலத்தை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதை விட சுனபா அனபா துருதரா கேமத்துருமா இருக்கு இல்லையா, அதை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடணும். வேறு எதுவும் வேண்டாம், யோகத்தை அதெல்லாம் பார்க்காதீங்க. இந்த இதை மட்டும் எடுங்க, இந்த 4 யோகத்தை மட்டும் எடுங்க. இந்த 4 யோகத்தை கையில் வச்சுக்கோங்க. அப்படி ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிப்பார். லக்னாதிபதிக்கு 2ல் போய் அட்டமாதிபதி உட்காந்துடுறான், அல்லது லக்னாதிபதிக்கு 2ல் போய் லக்னாதிபதியினுடைய வேதகன் போய் உட்காந்துடுறான். அவன் எப்படி எந்திரிப்பான்? யோசிச்சு பாருங்க. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ லக்னாதிபதி சனி, சனிக்கு வேதகன் செவ்வாய், சனிக்கு 2ல் போய் உட்காந்துடுறான். இவன் எந்த காலத்தில் எந்திரிக்க? காலபுருஷனுடைய பஞ்சமாதிபதி சூரியன், பாக்கியாதிபதி குரு, குருவுக்கு 2ல் போய் சூரியன் உட்காந்துடுறான். குருவுக்கு வேதகன் யார்? தெரியாது, கிழிஞ்சிச்சு. ஏப்பா இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம். குருவுக்கு வேதகன் யார்? சூரியன். சொல்லுங்க. அப்போ அந்த குருவுக்கு 2ல் போய் சூரியன், இவன் தகப்பன் ஸ்தானாதிபதி, அவன் தகப்பன் காரகன். அப்போ குருவுக்கு 2ல் சூரியன் இருந்தால் இவங்க அப்பனே சம்பாதிச்சு இவங்க அப்பனே அழிச்சிட்டு போயிடுவான். நம்ம பிள்ளைக்கு எதுவுமே வராது. எங்கிட்டக்கூடிய அப்பாட்டிலேருந்து வாங்கணும் முடியாத. இப்படி கிரக ரீதியாக ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம எடுக்கும்போது இந்த 4 யோகத்தை கையில் வச்சுக்கணும். அதுக்கடுத்து தான் நீங்கள் அர்க்கலக்கத்துக்குலாம் வரணும். நல்லா அழகாக சுபகர்த்திரி யோகம், பாபகர்த்திரி யோகம். பல பேருன்னு சொல்கிறான் 6ல் ராகினிக்கு 8ல் சனி நீச்சமாகி போயிருக்கு. ஏன்னா இங்கே விரையாதிபதி சூரியன் போய் 7ல் உட்காந்துருக்கான். நல்லா கவனிங்க. கன்னியாலக்கணம் 6ல் ராகு, 8ல் சனி, 7ல் சூரியன் உட்காந்துருக்கான். அந்த பிள்ளைக்கு கல்யாணம் இப்போ 1000ன்னு எழுதி கொடுக்குறேன். இதெல்லாம் இது ஜோதிடம் படித்தவன் செய்யக்கூடிய குறா. விரையாதிபதி சூரியன் 7ல், 6ல் சனி, 6ல் ராகு, 8ல் சனி. இந்த கல்யாணத்தை நம்ம எப்படி கண்ணில் விளக்கணை தடவித்தானே பார்க்கணும். இப்படிப்பட்ட இடத்துலலாம் சில இடத்துல என்ன செய்யுதுன்னா, இந்த 9ஆம் இடத்தை வச்சு இந்த சப்தமஸ்தானத்தெல்லாம் பார்க்கும்போது அந்த பிள்ளையோட அந்த மனமடை இருக்கு இல்லையா, கல்யாணத்தன்னைக்கு மனமடையில் தாய் தகப்பன் உட்காந்துறாங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் காரகம் 7ல் இருக்குது, அது காலபசுக்கு 12ஆம் இடம். அப்போ போய் அந்த பிள்ளைக்கு உட்காந்து மாங்கல்ய தாரணைக்கு உட்காந்து கன்னியாதானம் பண்ணுறதுக்கு உட்காந்துட்டேன்னா கல்யாணம் முடிஞ்ச அடுத்து 1 மாதத்தில் அவங்க அப்பா நெஞ்சு பிடிச்சிருவான். அது காரம் எடுத்துரும். சூரியன் தகப்பன் காரகன் தானே, அதை எடுத்துடும், அது வேலையை காட்டிடும். நமக்கு எதுனே புரியாது இவங்களுக்கு. ஐயோ இந்த கல்யாணம் ஆன ஒரே மாதத்தில் அவங்க அப்பா இதாகிட்டார். இதைத்தான் சொல்ல வைக்குமே ஒழிய, அப்போ அதை பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு உனக்கு இல்லைன்னு நீ எதுக்கு ஜோசியம் பார்க்குறேன் இல்லையா? நான் சொல்லுது பல ஜாதகங்கள். ஒரு கடகலக்கணம் ரேவதி நட்சத்திரம், புதன் போய் என்ன செய்யுது, அதே 9ஆம் இடத்துல மீனத்தில் நீச்சமாகி வக்கரம் பெற்று சனி சாரம், சனி நீச்சமாகி கேது சாரம். சார் இந்த பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணத்துக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு ஆளுக உள்ள இதாகிக்கிட்டு இருக்காங்க. ஏடா காலையில் லோகு பேசும்போது என்ன சொன்னாப்புல, ரொம்ப முக்கியம் என்னது, 3ஆம் இடமும் 12ஆம் இடமும் கல்யாணத்துக்கு நம்ம 7ஆம் இடத்ததிபதி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, 3 மணி நேரம் கூட நல்லா இருக்கணுமேடா. வீரியஸ்தானாதிபதி அயனஸ்தானம், கடகலக்கணத்துடைய வீரியஸ்தானாதிபதி யார்? புதன். அயனசேன ஸ்தானாதிபதி யார்? புதன். அவர் போய் 9 அங்கே
மீனத்தில் போய் சனிசாரத்தில் இருக்காரு, நீ எத்தனை பேர்த்த கட்டி கொடுப்ப? கடகலக்கணத்துக்கு 7 கூடைய சனி கேது சாரம் வாங்கி நீச்சமாகி உட்காந்துருக்காரு, கேது 7 வேற உட்காந்துருக்காரு. அவங்களுக்கு கல்யாணத்தை இத்தனையும் கோடீஸ்வரி பொண்ணு, கோடீஸ்வரியோட வரைஞ்சி கட்டி கொடுத்துட்டு ஜாதகத்துக்கு பொறுத்த எடுத்து கொடுத்துருந்துருக்காங்க. இதெல்லாம் ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம பார்க்கும்போது அது என்ன நன்மை தீமை செய்யும், அதை எப்படி வாழ்க்கையை எடுத்து கொடுக்கணும்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா? அதனால் சில ஜாதகங்கள்லாம் தாய் இப்போ மனவடையில் உட்காந்துறாங்க, சித்தப்பா பெரியப்பா யாராவது உட்கார வச்சு நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா பிள்ளையும் நல்லா இருக்கலாம், பெற்றவங்களும் நல்லா இருக்கலாம். அப்படி சில ஜாதகங்கள் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு அடுத்து வரும்போது சொல்ல. ஏன்னா இப்போ நேரம் ஆயிடுச்சு, அண்ணன்லாம் பேசணும், அதை தான் கேட்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ரொம்ப அற்புதமான இந்த நேரம். இன்னமும் அடுத்து நான் ஒவ்வொரு மாதமும் கூட நான் வர்றேன், சின்னதாக ஒரு இதாக பேசிட்டு போவோம். போன வட்டம் தங்கப்பாடி என்ன வரேன்னாரு, வரல, நான் வந்திருந்தேன். ஆனால் இந்த வட்டம் தங்கப்பாடி வரேன்னாரு, நான் வந்துடுறேன், அவரை பார்க்கணும், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு வந்தேன். இந்த அற்புதமான நேரத்தில் உங்களை சந்திக்க வைத்த பிரபஞ்சத்திற்கு நன்றியை சொல்லி, இது மாதிரி கருத்தரங்கங்கள் பரணி பாரதி எப்போதும் நடத்தி கொண்டிருக்க வேண்டும். செந்தூரான் அவருக்கு துணை இருக்க வேண்டும். அன்னை மீனாட்சி எப்போதும் அவருக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்று வேண்டி, உங்கள் இல்லமெல்லாம் நான் வணங்கும் வளநாட்டு சித்தர் சாது சோம்பர சுவாமிகள் நல்ல வளமும் நலமும் தந்தள்ள வேண்டுமா வேண்டி அமர்கின்றேன். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம்.